விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ காலம் வந்து விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ தான் போயிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பேசப்படுதுன்னா வந்து ஏதோ ஒரு சிசிடிவி வந்து மாட்டியிருக்கு. இது வந்து விஜய்க்கும் பேக் ஃபயர் ஆகும். பயம் இன்னும் தெரியாதனால என்னென்ன முறைகள் எல்லாம் பண்ணலாமோன்னு பண்ணதான். இது மாத்திரம் இன்னும் நிறைய பண்ணுவாங்க. தேர்தல் வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மட்டும் அரசியலுக்கு. மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் தான் அவருடைய சக்தி. இவங்களுக்கு பணம் தான் இவங்களுடைய சக்தி, அவருக்கு மக்கள் சக்தி. மக்கள் சக்தி வெல்லுமா பண சக்தி வெல்லுமான்றது பார்த்துக்க வேண்டிய அவ்வளோ. விஜய் வந்து பணமே செலவழிக்க மாட்டேங்கிறாரு. இப்பவுமே விஜய் வந்து பணம் செலவழிக்க கூடாது. இப்பயே பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினா அப்புறம் போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே போவேன். யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அது சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி இல்லை. பொண்ணுகிட்ட வளைச்சி நீ யாருக்கு போடுவேன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்கல்ல, இல்லை எப்படி இப்படின்னு வளைச்சி வராங்க. சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போதே தவிர, அப்போ அந்த பொண்ணு என் மனசுக்குள்ளே திமுக அல்லது அண்ணா திமுக நினச்சா சொல்லியிருக்கோம். சொல்லலைன்னா அதுக்கு என்னுடைய மனசுக்குள்ளே விஜய் தான் இருக்காப்புல. இதுதான் உண்மை. விஜய் வந்து 234 தொகுதிகளுக்கும் வந்து வேட்பாளர்களை களமிறக்க போறாரு. அடுத்தடுத்து வந்து அறிவிப்புகள் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து காசு செலவழிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடியாவது தேவைப்படுது. ஆனால் ஒரு 2 கோடி தான் என்கிட்ட இருக்கு, அதனால எனக்கு வந்து சீட்டு கிடைக்காம போயிடும் போல இருக்குன்னு நிறைய பேர் சொல்றதையெல்லாம் பார்க்குறோம். எதிரி பெரிய ஆயுதத்தை எடுத்துகிட்டு வரான், நீ ஒரு சின்ன ஆயுதமாச்சும் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அதிமுக நிறுவன உறுப்பினரும் எக்ஸ்எம்எல்ஏவுமான திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவர் வந்து போகலைன்னு இவ்வளோ நாள் பேசினாங்க. இன்றைக்கி வந்து எல்ஜேகே கட்சியினுடைய அந்த சார்ல்ஸ் மார்டின் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது ஆதவ் அர்ஜுனா தான் வந்து என்டிஏவுக்கு போக விடாமல் விஜயை வந்து தடுத்தார், விஜய்க்கு வந்து அந்த ஆப்ஷன் இருந்தது அப்படின்னெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆதவ் அர்ஜுனா தடுத்தாருங்கிறதோட அவர் வந்து டிஎம்கேவோட ஸ்பையாவும் ஆதவ் அர்ஜுனா வந்து இருக்காரு தாவேகாக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ சார்ல்ஸ் மார்டினே வந்து அதை சொல்கிறாரு அப்படின்னா அப்போ உண்மையிலே வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து அப்போது ஸ்பை வேலைக்காக அனுப்பப்பட்டவரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதாவது அரசியலில் மாற்றி எதாவது அள்ளி கொட்டுறதுன்றது ஒன்று இருக்கும். இதில் இது எந்த ரகத்தில் சேர்ந்ததுன்னு தெரியல. இது வந்து விஜய் ஏதாச்சும் இதை பற்றி தெளிவாக சொன்னாருன்னா நம்ம அதை நம்பலாம். இடையில் இருக்கிறவங்க இவங்க பேரில் சொல்கிறது, இவங்க அவங்க பேரில் சொல்கிறது, அள்ளி கொட்டுறது அப்படின்றது வந்து மார்ட்டின் சொல்கிறது. மார்ட்டின் வந்து மார்ட்டினுக்கு மருமகனும் என்னமோ தான் நினைக்கிறேன் ரிலேஷனு. அதனால் வேணும்னே இது மாதிரி சொல்கிறது போகிறது வரதெல்லாம் இருக்கும். இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதில்லை. அவங்களுக்குள்ள ஃபேமிலி மேட்டர்ஸ் மாதிரி தள்ளிட்டு போகணுமே தவிர விஜய் என்ன சொன்னார், விஜய் தான் சொல்லணும். விஜய் சொல்லலை அப்படின்னா அவங்க பொதுச் செயலாளர் இருக்கார், யார் ஆனந்த் இருக்கார், அவர் சொல்லணும். அதெல்லாம் இல்லாமல் வெளியில் இருக்கிறவன், தெருவில் போகிறவன், தோட்டத்தில் போகிறவன்லாம் சொல்கிறத பற்றி நமக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏடிஎம்கேவோட கூட்டணி போகிறதுக்கு விஜய் வந்து விருப்பப்படுகிறார். ஆனால் வந்து அவங்க வந்து பிஜேபியோட அவங்க கூட்டணி வச்சதுனால தான் அவங்கக்கிட்ட அந்த பேச்சுவார்த்தையை விஜய் வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்கிறது தான் அவருடைய வேலை சொல்லியிருக்காரு. ஆனால் அப்புறம் ஏன் பேக் எண்டில் அந்த பேச வேண்டிய அவசியம் என்ன வருது? இல்லை, அவர் வந்து எப்போ இது அதிமுகவோட கூட்டணி வேணும்னு என்னைக்காவது விஜய் சொன்னாரா? போர் முனையில் நிற்கிற போது யார் எதிரியோ அவங்கள தான் பார்த்து போகணும் தவிர அடுத்தாப்பில் இருக்கிறவங்கள பற்றி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் நியாயம். போர் முனையில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா நீங்கள் அதை விட்டு ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் வம்பெழுத்துக்கிட்டு அவனையும் உங்கள் பக்கம் சேர்த்து விடுறதுக்கு தயாராக இருக்கிறதுனா அது அறிவீனம். அதனால் அந்த வேலையே தேவையில்லை. நேராக ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒன்றை தான் நான் தாக்கி ஒன்றை ஒழிச்சிட்டு நான் வரணும். அதுதானே என்னுடைய வேலையை தவிர அதிமுகவை என்ன சொல்லப்போனால் இன்னும் மறைமுகமாக நான் சொல்கிற போனால் அதிமுக என்றைக்கோ அழிந்து விட்டது. அது ஒன்றும் சும்மா அந்த ரெட்டலையே அதையே வச்சுட்டு ஆட்டம் போடுறாங்களே தவிர அந்த கட்சியில் ஏற்கனவே எம்ஜிஆர் இருந்தபோது இந்த சின்சியாரிட்டி, லாயல்ட்டி ஒன்றுமே கிடையாது. எல்லாம் வந்து ஏதோ ஜெயிச்சா கூட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி எதாவது பண்ணிடலாமல் வேறு என்ன பண்ணுறது, எங்கே போகிறது அப்படின்றது இருக்குது. அது தவிர அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இது உடனடியாக அவங்க வெளியில் வரத்துக்கு தயங்குவாங்க. ஏன் தயங்குனா, ஒரு கூட்டத்தோடு இருக்கிறாங்க. பல்வேறு வகையான வாழ்க்கை சூழ்நிலை, ஊர், கிராமம், அங்கே இருக்கிற இதெல்லாம் பல்வேறு பிரச்சனை. அவன் பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்கே இருப்பான்.
அதுக்கு ஒரு காலம் வரும்போது தான் வெளியில் வருவானே தவிர அவனை வந்து அதை வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம். இன்றைக்கி யாரும் அங்கே லாயலாக எந்த கட்சிக்கும் லாயலாக தொண்டர்கள் எல்லா தொண்டர்களை கெடுத்தாச்சு. எல்லா கட்சிக்காரங்களும் தொண்டர்களை அவங்க மனதளவில் கெட்டு போயாச்சு. அதனால தான் அவங்களுக்கு காசு கொடுத்து கூட வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர தொண்டர் யாரும் காசு வாங்கி வேலை செய்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே அவனுக்கு லாயல்ட்டி இல்லைன்னு அர்த்தம். நான் வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன். 1967 நான் ஒரு தேர்தலுக்கு நான் தான் பூரா பண்ணேன். அப்போ பொறுப்பில் இருந்தேன். பொறுப்பில் இருக்கிற போது கட்சிக்காரங்களுக்கு யாரும் டீ கூட வாங்கி தரதில்லை, அவங்களுக்கு காசு கொடுக்கறது கூட எங்கள் பழக்கம் கிடையாது. அவன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவனே வேலை செய்வான், கடுமையாக வேலை செய்வான், ராப்பகலாக வேலை செய்வான். ஒரு நாள் ஒரு தொண்டர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, அண்ணா ஒரு நாள் லீவு கொடுங்கண்ணா. நான் ஒன்றும் சம்பளம் கொடுத்து வச்சிடல. என்ன சொல்கிறேன்னா லீவு கொடுங்கண்ணா. என்னப்பா அண்ணன் கிட்ட காசே இல்லை, டீ குடிக்க கூட காசு இல்லை. காங்கிரஸ்காரங்க ஊர்வலம் நடத்துகிறாங்க, சைக்கிள் ஊர்வலம். அதில் போனால் 5 ரூபா தருவாங்க, அதை வச்சு நான் 10 நாள், அப்போல்லாம் டீ வரேன்னா 1.5 தானே, அதனால் 10 நாள் காலத்தை ஓட்டுருவேன் அப்படின்னா. சரி போடாண்ணா. அப்படி தான் கட்சிக்காரங்க இருந்தாங்க. இப்போ காசு கொடுக்கலன்னா எவனும் வேலை செய்ய மாட்டான். காசு போனால் தவிர இவங்களுக்கு வந்து மேலேருந்து சப்ளை ஆகலைன்னா யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. இது யதார்த்தமாக நான் பார்த்தது உண்டு. 2019 ஒரு தேர்தலில் திருமாவளவன் நிற்கிறாரு சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில். அந்த தொகுதியில் வந்து தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 10 நாள் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 10 நாள் 12 நாள் ஆச்சு, ஒரு விதமான சின்ன வேலை கூட நடக்கலை. உடனே அன்றைக்கு இருந்த மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கேட்குறேன், என்னப்பா உங்கள் கட்சியில் உடன்பாடோடு தான் நிற்கிறாங்க, உங்கள் கட்சியினோட தோழமை கட்சி தான் நிற்குது, ஒன்றுமே பார்க்கல, நான் மேலேருந்து ஒன்று கவனிப்போம்ல அப்படின்றார். யார் மாவட்ட செயலாளரே அந்த அளவுக்கு இருக்காருன்னா அப்புறம் தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? நான் என்ன அப்படி ஆக்கியாச்சு. அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட நான் குறை சொல்ல விரும்பலை. நிலைமை அது மாதிரி. அதுக்கு முன்னாடி கட்சின்னா கீழே இருக்கிறவன் இது நம்ம கட்சி, இதை தூக்கி நிறுத்தணும்னு நினச்சான். இப்போ அப்படி இல்லை. காசு வரலன்னு காசு வந்தால் வேலை செய்வோம், இல்லைன்னா பேரை சொல்லிட்டு இருப்போம். இப்போ காசுங்கும் போது விஜய் வருகையை முன்னிட்டு போத் எந்த ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ காசை கொட்ட போகிறாங்க தான். ஆமாம். அப்போ காசை வாங்கிட்டு காசு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோங்கிற மனநிலையில் இன்றைக்கும் மக்கள் இருக்காங்க. மக்களுக்கு தெளிவாக காசு எங்கேருந்து கொடுக்குறாங்க? காசு கொடுக்கறதுக்கு இப்போ காசு கொடுக்கறதுக்கு இவங்ககிட்ட காசு எப்படி வந்தது? அதெல்லாம் மக்களே யோசனையே பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது வந்து மக்கள் யோசிப்பான், இதெல்லாம் காசு நம்மளை வச்சு கொள்ளையடித்த காசு அதுலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பானே தவிர, அதனால் அதுக்கு காசு எல்லா கட்சிக்காரங்க கொடுக்கறதுலையும் வாங்குறாங்க. விஜய் வந்து பணமே செலவழிக்க மாட்டேங்கிறாரு. விஜய் வந்து பணம் செலவழிக்க கூடாது. எதுக்கு செலவழிக்கணும்? மக்கள் அவங்களுக்கு தயாராக இருக்கிறாங்க. நீ நியாயமாக கட்சி நடத்தப்பயே பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினா அப்புறம் போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே போவேன். யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சில பேர் இருப்பாங்க, அது மாதிரி இல்லை. அவங்க கொடுக்குறவங்ககிட்ட ஒரு போட்டியை உருவாக்கி வாங்குவான். ஆனால் போடுறது என்ன போட போகிறான்னு பெட்டியை திறந்தால் தானே தெரியும். ஒரு 2 பேர் கொடுக்குறான், நீ அதிகமாக கொடுத்தா உனக்கு போடுவேன், நீ அதிகமாக கொடுத்தேன்னா 2 பேரை போட்டி போட வைக்கிறது, காசை வாங்கிக்குவோம். என்ன பண்ணணுமோ அதை முடிவெடுப்போமே, அப்படி தான் இருக்கும். பட் எலெக்ஷன் டைம்னு வரும்போது இந்த முறை வந்து அதுவும் வந்து எலக்ட்ரிக்கல் முறையில் நம்ம வந்து வாக்களிக்கிறோம். அதில் வந்து அந்த லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 5 to அந்த முடிகிற வரைக்கும் அந்த டைமிங்கில் வந்து நிறைய கள்ள ஓட்டுகள் போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுவும் வந்து திராவிட கட்சிகள் இவ்வளோ அனுபவம் வாய்ந்த கட்சிகள் வந்து அங்கே இருக்கும்போது தாவேக்கா வந்து அந்த பூத்தில் வந்து எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி அதை தடுக்கிறது? தாவேக்கா அவங்க தோழர்களுக்கு அங்கே பூத்துக்கு போகிறவங்க கடைசி நிமிஷம் பெட்டி சீல் வைக்கிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வரணும்னு தான் சொல்லணும். தெரியுதா? கடைசி நிமிஷத்தில் ஓட்டு போடுறது மிரட்டுறது எல்லாம் தான் பழக்கப்பட்ட ஒன்று ஆயிடுச்சு இவங்களுக்கெல்லாம். அதனால் ஜாக்கிரதையாக அங்கே கடைசி நிமிஷம் வெற்றியோ தோல்வியோ ஓட்டு வருதோ இல்லையோ அந்த பெட்டி மூடி சீல் பண்ணுற வரைக்கும் நம்ம அங்கே இருந்ததை அதை வந்து தலைமை அவங்கவுங்களுக்கு பூத் கமிட்டிக்கு வர்றவங்களுக்கு சொல்லி அனுப்பி அதை இப்போ என்னென்னு பூத் கமிட்டிக்கு போகிறவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதன்படி அவங்க பண்ணணும். அவ்வளோதான். விஜய் வந்து 234 தொகுதிகளுக்கும் வந்து வேட்பாளர்களை களமிறக்க போகிறாரு. அடுத்தடுத்து வந்து அறிவிப்புகள் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் வந்து பேசும்போது அந்த டிவிகே கட்சிக்குள்ளே பேசும்போது என்னென்னா நிறைய பேர்கிட்ட வந்து காசு செலவழிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடியாவது தேவைப்படுது. ஆனால் ஒரு 2 கோடி தான் என்கிட்ட இருக்குது, அதனால எனக்கு வந்து சீட்டு கிடைக்காம போயிடும் போல இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறதையெல்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த காசு அப்படிங்கிறது செலவழிச்சாதான் வந்து வேட்பாளராக நிற்க முடியும். எதிரி பெரிய ஆயுதத்தை எடுத்துகிட்டு வரான், நீ ஒரு சின்ன ஆயுதமாச்சும் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்க. ஆனால் முடிவுக்கு ஆகாத்து 234 தொகுதியில் நிறுத்துகிற போது நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு ஏதோ சமாளிப்பாங்க. இதெல்லாம் இந்த விவகாரத்தில் வந்து நம்ம வந்து அதிகமாக டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க. பணம் கொடுத்தவன் எல்லாம் ஜெயிச்சிடுறானா?
இப்போ பணம் கொடுத்தவன் ஜெயிச்சானா 67 காங்கிரஸ் கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருந்தது. எல்லா அமைச்சர்களும் தோற்று போயிட்டாங்க. குக்கராக கொடுத்து தினகரன் ஜெயிச்ச வரலாறுலாம் நம்ம பார்க்குறோம்ல. இல்லை, நான் சொல்கிறது 67 காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சி எல்லா 8 மந்திரியும் தோற்று போயிட்டாங்க. தெரியுதா? அதனால் பணம் வாங்கிடவங்க பணம் கொடுத்தவங்க மாத்திரம் ஜெயிப்பான்னு சொல்கிறது. மக்களுக்கு மனநிலைன்னு ஒன்று இருக்குது, சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. அதன்படி தான் நடக்குது. அது நடக்கட்டும், பார்ப்போம். என்ன தேர்தல் வரப்போகுது. மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் தான் அவருடைய சக்தி. இவங்களுக்கு பணம் தான் இவங்களுடைய சக்தி, அவருக்கு மக்கள் சக்தி. மக்கள் சக்தி வெல்லுமா பண சக்தி வெல்லுமான்றது பார்த்துக்க வேண்டிய அவ்வளோ. அது சும்மா விஜயை பார்க்கறதுக்காக சும்மா ஒன்ஸ் வராங்க, திருப்பி விஜய் அங்கே போகும்போது அவ்வளோ கூட்டம்லாம் கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது கூடுறதுக்கு விட்டுங்களேன். ஏன் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க? பல கண்டிஷன் ஏன் போடுறீங்க? நீங்கள் சாதாரண விடுங்க. அவர் போகிறாரு, பார்த்துட்டு வரட்டுமே. நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் அதுக்காக போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்குரிய எல்லா முஸ்தீபுகளையும் பண்ணுறீங்க? பண்ணாமல் விடுங்களேன், பார்ப்போம் எவ்வளோ பேர் வராங்க, வரல, என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்களா இல்லையா, பார்க்குறோம், ஓட்டு போடுறாங்க. எம்ஜிஆருக்கே தான் சொன்னாங்க. எம்ஜிஆர் கட்சி விட்டு நிற்கிற போது நாங்கள்லாம் பொதுக்குழு தான் இருந்தோம். அப்பயே மேலேயே ஒரு எம்ஜிஆர் வேணால் கொஞ்சம் வெளியில் போனால் ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட அது இந்த 100 நாள் படம் மாதிரி புஷ்ஷுன்னு போய்டும்னாங்க. அவன் சொன்னான். ஆனால் கடைசியில் நான் 6வது மாதம் தேர்தல் நடந்தபோது நான் இன்னும் ஒரு 1000 ஓட்டு குறைஞ்சிருந்தால் திண்டுக்கல்ல இவங்களுக்கு டிபாசிட்டே, திமுகவுக்கு டிபாசிட்டே போயிருக்கும். ஆளுங்கட்சி எல்லா முஸ்தீபுகளையும் பண்ணாங்க. பரோலில் இருந்து கைலிகளை அழைச்சிட்டு வந்தெல்லாம் மிரட்டினாங்க, உருட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒன்றும் புது கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் முதல்ல நின்னார். அடுத்தபடி காங்கிரஸ் தான் வந்தது, 3வது தான் வந்தேன். ஏன்டா இந்த 4வது கட்சியில் கடைசி கட்சியாக நீ வர்ற, அதுவும் இன்னும் ஒரு 1000 ஓட்டு குறைஞ்சா டிபாசிட் கூட போயிருக்குன்னு நிலைமை. அதனால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்றது வந்து மக்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறத நம்மளால் கணக்கு போடவே முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும். ஏன்டா இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா குடிசை பகுதி மற்ற பகுதியில் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு வரும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் நம்ம வீட்டில் நம்ம அப்பா செத்தது எதுக்காக, நம்ம தாத்தா செத்தது எதனால், நம்ம அண்ணன் செத்தது எதனால், இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது எதனால், எல்லாத்துக்கும் மூல காரணம் சாராயம் இதுதான் அவங்க நினச்சி பார்த்தாங்கன்னா அந்த சாராயத்தை தருகிற கட்சிகளை நீக்கணும்னு அந்த எண்ணம் அந்த பெண்களுக்கு வந்து விட்டால், அதை அந்த பெண்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து விட்டால் அதை யாராலையும் தடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் கூட ஒரு பேட்டியில் ஏதோ பார்த்தேன் நான். ஒரு பொண்ணுக்கிட்ட வளைச்சி நீ யாருக்கு போடுவேன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. இல்லை இப்படின்னு வளைச்சி வராங்க, சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போகுதே தவிர. அப்போ அந்த பொண்ணு என் மனசுக்குள்ளே ஒன்று திமுக அல்லது அண்ணா திமுக நினச்சா சொல்லியிருக்கோம். சொல்லலைன்னா அதுக்கு என்னுடைய மனசுக்குள்ளே விஜய் தான் இருக்காப்புல. இதுதான் உண்மை. விஜய்னா கூட சொல்லியிருக்கலாமே. அதை சொன்னால் இது எதிர்கட்சி, இவங்க ஆளுங்கட்சிகள் இருக்காங்க, இவங்க இருப்பாங்க, இவங்க சங்கடப்படுவாங்க. எதுக்கு இவங்ககிட்ட சொல்லிவிட்டு சங்கடப்படுறதை நம்ம வாங்கணும்? அதனால் விட்டு போயிடும். அடுத்து சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வேறு வேலை இல்லை, என்ன பண்ணி தொலைகிறது பார்ப்போம். யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம 234லையும் காம்படிட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. 234லையும் காம்படிட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் காசு இருக்குல்ல, கொள்ளை அடிச்சு விடாத. கண்டெய்னராக போன பணம்லாம் எங்கே போச்சு? இப்போ அந்த காலத்தில் கண்டெய்னரில் போச்சு, திருப்பூர்லேருந்து போச்சு, இங்கேருந்து போச்சுன்னாங்களா. அந்த பணம்லாம் எங்கே, யார்கிட்ட இருக்குது? யார் சசிகலா? யார் சசிகலா? சாதாரண குடும்பம். அவங்க அப்பா வந்து சின்ன பெட்டி கடை மாதிரி ஒன்று இந்த கடை வச்சுருந்தார். அதில் நடராஜனுக்கு கொடுத்தாங்க. நடராஜனும் சாதாரண ஆள் தான், இங்கே சாதாரணமாக தான் இருந்தாங்க. எவ்வளோ பணம் எப்படி வந்தது இவங்களுக்கு? பணம் இருக்குது, அதனால் விட்டு பார்க்குறாங்க. அதாவது அதையும் அண்ணா சொன்னார், யோகியர்களிடத்தில் பணம் இருக்கலாம், அயோக்கியர்களிடத்தில் பணம் இருக்கக்கூடாது, அது ஆபத்தை உருவாக்கும். நல்ல ஒரு இடத்துல டாக்டர் இடத்துல கத்தி இருக்கலாம், கொலைகாரன் இடத்துல கத்தி இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் எது வேணால் பண்ணுவான். அதனால் இப்போ கொலைகாரன் இடத்துல கத்தி இருக்குது, அயோக்கியர் இடத்துல பணம் இருக்குது. அதனால் அவங்க எப்படியோ விதைச்சி பார்க்குறாங்க. விதைக்கட்டும், விதைக்கிறதுல எப்படி முளைக்குமா முளைக்காதான்னு பார்ப்போம். மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அவங்க அதாவது இந்த கூட்டணியெல்லாம் நெகோசியேட் பண்ணுறதுக்கு கூட வெளியில இருந்து தான் வந்து ஜெயலலிதா அவர்களை பார்க்க வருவாங்க, மற்ற கட்சிகளோட தலைவர்கள் தான் பார்க்க வருவாங்க, ஜெயலலிதா அவர்கள் போக மாட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு சினாரியோ வந்து இங்கேருந்து ஏடிஎம்கேலேருந்து இபிஎஸ் அவர்கள் போகிறாங்க, அடுத்து டிடிவி அவர்கள் போகிறாங்க. அப்போ இங்கேருந்து அதிமுகவிலேருந்து தான் டெல்லிக்கு வந்து போகிறாங்க. தமிழ்நாட்டினுடைய பரிதாபகரமான நிலைமை. ஒரு பார்லிமெண்ட்டில் 57ல் 2 பேர் இருந்தாங்க திமுகவில். ஒருத்தர் சொல்லியன் செல்வர் சம்பத், இவிகே சம்பத். இன்னொருத்தர் திருவண்ணாமலை அண்ணாமலை. அதிகம் பேச மாட்டார், சம்பத் தான் பேசுவார். அந்த ஒரு சம்பத்தை கண்டு அந்த பார்லிமெண்ட்டே அலறிச்சு. ஒரு சம்பத்துக்கு
அவர் ஒரு நாள் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு யாருக்கு, நேருவுக்கு. நீங்கள் வந்து இந்திய பிரச்சனையை பற்றி தெளிவான பதில் சொல்லலைன்னா அங்கே வர பிரசிடெண்ட்டுக்கு தமிழ்நாடு பூராவும் கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு பெரிய போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த லெட்டரை கொடுத்துட்டு அவர் ஃப்ளைட்டுக்கு வந்துடுறாரு. அந்த லெட்டர் பார்க்குறாரு நேரு. பார்த்த உடனே எங்கே சம்பத்துன்னா ஃப்ளைட்டுக்கு போயிட்டாருன்னா உடனே ஃப்ளைட்டை நிறுத்தி சம்பத்துக்கிட்டக்க, இந்தி பேசாத மக்கள் விரும்புகிறவர்கள் இந்தியை நாங்கள் புகுத்த மாட்டோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் போராட்டம் நடத்த வேண்டாம், நிறுத்திக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. யார்? பண்டித ஜவஹர்லால் நேரு. யாருக்கிட்டக்க? சம்பத்துக்கிட்டக்க. சம்பத் எவ்வளோ பெரிய கட்சி, 2 பேருக்கு பார்லிமெண்ட்டில் 534 பேர் இருக்கிற இடத்துல 2 பேரில் ஒருத்தர் அவர். அதனால் அன்னைக்கு அவங்க பக்கம் நியாயம் இருந்தது, நேர்மை இருந்தது, டெல்லி பயந்தது. இன்றைக்கி ஊழலும் லஞ்சமும் உடம்பெல்லாம் வச்சுக்கிட்டு போகிற போது 40 பேர் இருக்கான், அவன் டெல்லி திரும்பி சட்டை கூட பண்ணலையே. அதுக்கு காரணம் அண்ணா சொன்னார்ல, தீதும் நன்றும் பிறதர வாரான்னு. நீங்கள் எல்லாம் தயோகத்தனம் பண்ணிட்டு போனால் அவன் மதிக்க மாட்டேங்கிறான், அவன் உள்ளே புகுந்து வர்றதுக்கு பார்க்குறான், அவன் ஆக்கிரமிக்கிறதுக்கு பார்க்குறான். இதுதான் நடக்குது. இது இவ்வளவு தவறுகளுக்கும் காரணம் இவங்க தான். 17 ஆண்டு ஆட்சியில் மத்திய சர்க்காரில் இருந்தாங்க. ஏதாச்சும் நாட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு சட்டத்தை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை தாத்தாங்களாம்? கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க கொள்ளையடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டாங்களே தவிர அதெல்லாம் கிடையாது. அதனால் இது வந்து ஜனநாயகம் கிடையாது. ஒரு தமிழ்நாடு அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கு விஜய் வர்றாருன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவர் வந்து அது ஒழுங்காக பண்ணாருன்னா தமிழ்நாடு மீண்டும் தலை தூக்கி ஒரு நேர்மையான ஆட்சி, நல்ல ஆட்சி, தூய்மை ஆட்சி கொடுக்கப்படும். பார்ப்போம், சந்தர்ப்பம். சீட்ஸ் நெகோஷியேட் பண்ணுறது அந்த விவகாரங்களே கமலாலயத்தில் வச்சு பண்ண போறீங்களான்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு வந்து அப்போ பிஜேபியோட தலையீடு வந்து அதிகரிக்கும் போது நிச்சயமாக தமிழக மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கமலாலயத்துக்கு யார் போகிறா? அதிமுககாரங்க தான் போகிறான். அதிமுககாரங்க தான் பிரச்சனை. நான் சொல்கிறது வந்து எம்ஜிஆரோட அதிமுக முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறது அதிமுக இல்லை, பேர் தான் அதிமுக வச்சுருக்காங்க தவிர. இப்போ அந்த கட்சியில், அந்த கட்சியினுடைய கொடியில் அண்ணா, கட்சியினுடைய பேர் அண்ணா, அதை உருவாக்குனவர் எம்ஜிஆர். அவங்கள ஏதாவது இவங்க மதித்து வச்சுருக்காங்களான்னு பாருங்கள். அவங்க பையில் வந்து ஜெயலலிதா படம் தான் வச்சுருப்பாங்க. நான் முதல்லையே சொல்லிட்டேன். நான் இப்போ எம்ஜிஆர்கிட்ட ஜெயலலிதாவை சேர்த்த போது போய் சண்டை போட்டேன். சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து இப்போ தப்பு பண்ணுறீங்க. உங்களுக்கு திரைத்துறையில் இருந்தவர், உங்களுக்கு யார் வேணாலும் நண்பர்களாக இருக்கலாம், அவங்கள தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க, நாங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து நான் பெரியாரை தலைவனாக ஏற்றுக்கிட்டேன், அண்ணாவை ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு உங்கள்கிட்ட வந்தேன். நீங்கள் இப்போ இது மாதிரி கொண்டாந்து விட்டால் அவங்களோடலாம் நான் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து யோசனை பண்ணி அவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு போராடிட்டு வந்தேன். அப்படி தான் வெளியிலையும் வந்தேன். அதுதான் உண்மை. அதனால் அதுலேருந்து மீறி ஜெயலலிதா கூட போன ஒரு படம், அந்த அம்மா எனக்கு எம்ஜிஆர் வாங்கினாரா, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், பார்க்குற இடத்தெல்லாம் பங்களா, சொத்து, நகை, நட்டு, செருப்பே ஆயிரக்கணக்கான செருப்பு, இதெல்லாம் எந்துக்குது. இதெல்லாம் இவ்வளோ வாங்கி இவ்வளோ ஆடம்பரமாக பெரிய ஆடம்பரமாக பண்ணிவிட்டு நாட்டை நாசமாக்கிட்டு போனாலே தவிர. எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் சொன்னார், என்ன சொன்னாருன்னா, நான் வந்து நானோ என்னுடைய உறவினர்களோ யாரோ தமிழ்நாட்டிலோ வெளிநாட்டிலோ ஒருவங்களாம் இடம் வாங்கியதாக நிரூபித்தால் இந்த சட்டமன்றத்தில் தூக்கில் தொங்குவதற்கு தயாரினார். கடைசியில் அவர் இறந்த பிற்பாடு அவருக்கு முதல்ல இருந்த சொத்துக்கள் தான் இருந்து அதை தான் இது உயிர் எழுதுறாரே தவிர ஒரு சொத்து கூட கிடையாது. ஆனால் இந்த அம்மா செத்த பிற்பாடு எவ்வளோ சொத்து எங்கே கிடக்குது? இவ்வளோ பெரிய சொத்து எப்படி வந்தது? ஒரு லட்ச ரூபா நீங்கள் சொத்து சேர்க்கணுன்னா குறைஞ்சது ஒரு 20 லட்சம் ரூபா தானம் பண்ணணும். அது பொதுமக்களுடைய சொத்தை அங்கே கொடுத்தா தான் நீங்கள் 1 லட்சம் வரும். உங்கள்கிட்ட இருக்கிறது இப்படி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் போக்குவரத்துன்னா அப்போ எவ்வளோ தானம் பண்ணியிருப்பீங்க? நம்ம அதனால தான் சகாயம் ஐஏஎஸ் வர ஆட்கள்லாம் அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸரில் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் நேர்மையானவங்க நைஸாக விலைக்கு போயிட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியும். பல பேர் நேர்மையானவங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த ஆட்சியிலேருந்து நம்ம கெட்ட பேர் வரும் அப்படின்றதுனால அப்படி ஒதுங்கி போயிட்டாங்க. இறையன்புக்கு திரும்பவும் போஸ்ட் தரேன், நாங்கள் வேணான்னு அவர் தனியாக ஒதுங்கிட்டார். இதெல்லாம் எதனால் ஒதுங்குறாரு? அதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதனால் தவறு. அதாவது இப்போ நம்ம இருக்கிறது வந்து மோசமான நிலையில் நாடு இருக்குது. இதுலேருந்து எப்படியாச்சும் விடிவு கிடைத்தால் நல்லது. விடிவு கிடைத்தால் மக்களும் நல்லா வருவாங்க. 75 ஆண்டு காலம் ஆச்சு சுதந்திரம் வண்டி. இவங்க ஆட்சிக்கு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் சேரிகள் இருக்குது, சேரியில் இருக்கிற மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு 2 சென்ட்டு 3 சென்ட்டும் கூட இடம் இல்லாமல், ஆடு மாடு கட்டுறதுக்கு கூட இடம் இல்லாமல் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட அதை பற்றி பேசுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. போராடி அவங்களுக்கு ஒரு 10 சென்ட்டாச்சும் ஏன்னா திருமாவளவன் போராடியாச்சும் வாங்கி தரலாம். எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு ஆடு மாடு கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆடு வச்சுருக்க முடியாமல், மாடு வச்சுருக்க முடியாமல், அப்படி இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வருமானம் வரும். அதையும் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அதெல்லாம் அதுக்காகவாச்சும் அட்லீஸ்ட் போராடணும்னு
இந்த நேரத்தில் இருக்கு. ஆனா திருமாவளவன் அவர்களே இன்னைக்கு வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நாங்க எதிர்பார்க்கிற சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் எதிர்பார்க்கறாங்க, ஒரு ராஜ்யசபா எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. இன்னொன்னு சொல்கிறாங்க, பிஜேபிக்கு எதிராக இருப்பதற்காக தான் நாங்கள் ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணுறோன்ற ஒரு வந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமாம். அப்போ பிஜேபியை காட்டி இவங்களை மிரட்டி இவங்களை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அங்கே இருக்கோன்னு ஒரு வாதம் சொல்கிறாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு பிஜேபிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த கட்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணது என்ன நியாயம் இருக்குது? அதுதான் நான் கேட்குறேன். ஏன்டா பிஜேபி வர்றதுக்கான நடைபாவடை விரித்தவங்க அதிமுகவும் திமுகவும் தான். இப்போ பிஜேபி வருது அப்படின்றத அதை தடுக்கணுன்றதுக்காக நாங்கள் அங்கே இருக்கிறோன்னு சொன்னால் அது என்ன வாதம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதனால் இதெல்லாம் அரசியலில் இருக்கிறவங்க மற்றவங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். சிந்தித்து நாட்டை உருப்பட வைங்க. நாடு வீணானா நாடு இல்லையேல் வீடு இல்லைன்னார் அண்ணா. நாடு அதை நாடு இல்லாவிட்டால் ஏது வீடுன்னு சொன்னார் எம்ஜிஆர். அதனால் நாடு கெட்டுப்போனால் எல்லாருக்குமே இப்போ பாலஸ்தீனத்தில் நாடு கெட்டுப்போச்சு. 10 கார் 15 கார் வச்சுருந்தவங்களாம் சோத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஈழத்தில் நம்ம தமிழர்களுமே அது மாதிரி நாடு வீணாக போனதும் அவங்களே எல்லாம் முள்ளி வாய்க்கால் நின்றுட்டு சோத்துக்கு அலைஞ்சாங்க. அதனால் நாடு இதெல்லாம் நம்ம வச்சுருக்கிற பங்களா போக்குவரத்து எல்லாமே நிலையாக இருக்கணும்னா நாடு பத்திரமா இருக்கணும். நாடு சரியாக இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் அகதிகள் ஆகிடுவோம். அதுதான் உண்மை. விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ காலம் வந்து விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ தான் போயிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பேசப்படுதுன்னா வந்து ஏதோ ஒரு சிசிடிவி வந்து மாட்டியிருக்கு, இது வந்து விஜய்க்கும் பேக் ஃபயர் ஆகும், அண்ட் ஆல்சோ வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வந்து விஜய் வந்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விஜய் வந்து பெட்டிஷனர், அதாவது சிபிஐயில் விசாரணை வைக்கணும்னு கொடுத்தவர் அவர். அவரை நீ என்னென்ன குற்றச்சாட்டு சொல்கிற, இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்னு கேட்டு தெரிஞ்சு அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவரை வந்து ரோஸ்ட் பண்ணாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. உள்ளே நடக்கிறது எப்படி வெளியில் யார் நீங்கள் உள்ளே நடந்த அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எதிரி வந்து ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட தகவல்கள் சேகரிக்கிறாங்க. என்னன்னா இது ஏன் நடந்தது, இது ஏன் நடந்தது, நீ சொல்கிற குற்றச்சாட்டுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. கேட்க தான் செய்வாங்க. கேட்டு தெளிவான ஒருபாடு இதுலேருந்து ஒரு முடிவு எடுத்து அதுக்கு பிறகு குற்றம் யார் பேரில் போகுதோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து சராசரி அறிவு உள்ளவங்க கூட யோசனை பண்ணால், இப்போ நம்மளே ஒரு பெட்டிஷன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறோன்னா அவங்க நம்மளை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அது எப்படி இது எப்படியானது விசாரித்து தெளிவான ஒருபாடு தான் குற்றச்சாட்டு யார் பேரில் சொல்கிறோமோ அவங்கள விசாரிப்பாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்து திருப்பி திசை மாற்றி சொல்கிறது வந்து தப்பு. ஓகே. இப்போ சோஃபார் வந்து அலையன்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த எலெக்ஷன் டேட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் புதுசாக வந்திருந்தாலுமே வந்து அதாவது விஜய் அவர்கள் வந்து 234லேயும் வந்து வேட்பாளர்களை தனித்தே களமிறக்குவது பலமாக பார்க்கப்பட்டாலுமே ஒரு சில இடங்களில் அவர் வந்து இப்போ ரோஹிணி தியேட்டர் உரிமையாளருக்கோ இல்லை வந்து அவரோட அந்த ஃப்ரெண்டு நண்பர் ஒரு திரைப்படத்தில் வந்து காமெடி நடிகராக நடிச்சிருக்காரு வேலாயுதமில், அவரையெல்லாம் வந்து நிறுத்த பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் விஜய்க்கு வந்து அப்போ சினிமாக்காரர்களை தான் அங்கே கொண்டு போய் நிறுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்மறை போக்கை வந்து ஏற்படுத்தாதா? தேர்தலில் அவரை கண்டு பயப்படுறதுனால, பயம் இன்னும் தெரியாதனால என்னென்ன முறைகள் எல்லாம் பண்ணலாமோன்னு பண்ணதான். இது மாத்திரம் இன்னும் நிறைய பண்ணுவாங்க. தேர்தல் வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்து தான் தேர்தலில் நிற்கணும். நம்ம எல்லாமோ என்னென்ன வருமோ எந்த ரூபத்தில் வேணாலும் கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் ஆனால் வந்து மடியில் பணமில்லை, மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லைன்னு இருக்கிறத அவர் சொல்லிட்டு போயிடுவாரே தவிர எல்லாத்தையும் சேர்த்து நிறைய இது இப்தாரில் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. ஒரு பிரச்சனைக்கு இந்த கூட்டணி இல்லைன்றதை தெளிவாக சொல்லி மதவாத இயக்கத்தை அதை இதெல்லாம் நான் எதுக்கிறவன் தான் சொல்லிட்டு வந்துட்டார். அது மாதிரி இதெல்லாம் வந்து எல்லாம் சொன்ன ஒருபாடு ஒவ்வொரு நாளும் ஒன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் சொல்லி எல்லாத்தையும் கழிவறையில் தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. அதுதான் உண்மை. இதெல்லாம் கழிச்சடைகளை வரும், அதெல்லாம் குப்பையில் தள்ளி விட வேண்டிய விவகாரங்கள் தான். திமுக வந்து 200 இடங்களுக்கு மேலே ஜெயிக்கும் திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவிலேருந்து சுதீஷ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப மக்கள் மத்தியில் பேசும்போதுமே வந்து திமுக இந்த டைம் ஜெயிச்சிரும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மொத்தமே இருக்கிறது 234 தொகுதி தான். ஆளுக்கு 200 200னா எங்கே வெளியில் போய் கடன் வாங்குறதா?
ஏதோ சொல்ல வேண்டியவோ சொல்லுவாங்க, எங்களை நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை மக்கள் எங்கே இருக்காங்கன்றது தான் நீங்கள் பார்க்கணும். மக்கள் எங்கே இருக்காங்க, இளைஞர்கள் எங்கே இருக்காங்க, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணுமே தவிர சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்ல தான் செய்வான். நான் கடைசி வரைக்கும் டாக்டர் இப்போ இன்னும் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க கூட பிழைக்க வச்சிடுறேன், பார்க்கலாம், வைத்தியம் பண்ணலான்னு வாங்க. ஆனால் செத்து போன ஒரு பாடு கையை விட்டு அவன் பாட்டுக்கு போயிட போகிறாங்க. அவ்வளோதான் நடக்கும். இதுதான் இயற்கையான நிலைமை. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, சொல்ல வைக்கிறோம், சொல்கிறோம், சொன்னது மூலயமா அந்த தலைமையினுடைய கவனத்தை ஈர்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறது ஒன்று. எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குமா. ஓகே. கோபி தொகுதியில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் வந்து 10வது முறையாக நிற்க போகிறேன், எனக்கு வந்து இந்த முறையும் வந்து மக்களாகிய நீங்கள் வந்து ஆதரவு தரணும்னு சொல்லி அந்த தொகுதி மக்களை வந்து கேட்குறாரு. அப்போது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டிவிகே சார்பில் அந்த ஓட்டை கேட்குறாரு. இது வரைக்கும் ஜெயித்தது ஏடிஎம்கே சார்பில். அப்போது மக்கள் ஆதரவு அந்த கோபி தொகுதியில் அவருக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? இப்போ ஒரு தொகுதியில் ஒன்றும் ஜாதி பிரச்சனை இருக்குது, ஜாதி செல்வாக்கு ஒன்று இருக்கும். ரெண்டாவதாக 30-40 வருஷமாக பண்ணும்போது ஒரே தொகுதியிலேருந்து பண்ணும்போது அநேகமாக எல்லா வீட்டோடும் தொடர்புகள் இருக்கும். அதனால் இதெல்லாம் வச்சு அவர் வந்து இப்போ நான் இது நிற்கிறேன் 10வது முறையாக நான் ஜெயிக்க வைங்கன்னு கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கேட்குறாரு, மக்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவ்வளோ முறை வந்து அவர் ஜெயிச்சாலும் ஏடிஎம்கே சார்பில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ இப்போ டிவிகேன்னுங்கும் போது அதே செல்வாக்கு இருக்குமா? அது அவர் தான் சொல்லணும், நம்ம வந்து சொல்ல முடியாது. மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு தான் நினச்சி அவர் நிற்கிறாரு. வந்தால் ஜெயிச்சா செல்வாக்கு இருக்குன்னு எடுத்துக்கிறோம், ஜெயிக்கலைன்னா செல்வாக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார்.